அப்பா ஒரு லைட் வாங்குறதுக்கு எத்தனை மாடிப்படி ஏறி வர்றது? எங்க கூட்டு வந்திருக்கேன்? லைட் பார்க்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கேன். இருடா, எனக்கு அதே பதட்டமா தான்டா இருக்கு. என்னன்னு பாப்போம்டா. இருடா, என்னடா சுத்தி பாக்குறேன், எல்லாம் செடி கொடியா இருக்கு, ஆள் யாரையும் காணா. அண்ணே வாங்கண்ணே இந்த தானே இருக்கேன். வாங்கண்ணே. எப்ப போன வட்டம் லைட்ஸ் பார்க்க வந்தப்ப எல்லாம் லைட்ஸா இருந்துச்சு, இப்ப இவ்வளவு செடி கொடியா இருக்கு. அண்ணே இப்பெல்லாம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோண்ணே. நிறைய இருக்குண்ணே, மாடல்லாம் நிறைய இருக்கு பாருங்கண்ணே. பாத்துட்டேங்க. என்னக்கா இது பூச்சி அடிச்சிருக்கு, மருந்து அடிக்கலையா? அண்ணே என்னண்ணே மாடலே தானே. இந்த ஈச்ச மரம் என்ன விலை? அண்ணே இது ஈச்ச மரம் இல்லண்ணே, வீட்டை அலங்கரிக்கிற செடினே. இந்த பூவை நான் மார்க்கெட்ல பார்த்ததே இல்லையே. பேர் என்ன? இப்படி குண்டக மண்டக்க கேள்வி கேக்குறீங்களேண்ணே. அந்த பப்பாளி செடியாவது என்னமா? அண்ணே அது பப்பாளி செடி இல்லண்ணே. இருங்கண்ணே, நான் மேனேஜரை கூட்டிட்டு வர்றேன். அண்ணே என்னப்பா? 2 கஸ்டமர் வந்திருக்காங்கண்ணே, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. பாருப்பா. வாங்க சார், வாங்க சார். உங்களுக்கு என்ன சார் ஆர்டர்? சார் எங்களுக்கு நாங்க லைட் பார்க்கலான்னு வந்தோம். சரி சார். ஆனா இங்க உள்ள வந்து பார்த்தா அவ்வளவு செடி கொடி வச்சிருக்கீங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். சொல்லுங்க. வெளியில தண்ணியே இல்ல, ஆனா நீங்க மாடியில இவ்வளவு வச்சு செடி கொடிக்கு எப்படி தண்ணி ஊத்துறீங்க? அதுதான் எனக்கு டவுட். அண்ணே நீ மாடிப்படி ஏறி வரையில பாக்கலையா? என்னது? வேலூர்லயே அவங்க பெரிய போர்டா போட்டுருக்காங்க, சிஆர்ஐ பம்ப் டீலர் இருந்து. ஓ, அதனால அவங்க தண்ணி டைரக்டா மேல ஏறி 3ஆம் மாடி வரை ஏத்துவாங்க. ஓ ஏன் சார்? ஆமா சார். இதுதானே மாட்டியிருக்கேன். பக்கி, நீ மாட்டதை பார்த்தாம என்னையும் மாட்டு வரியா? உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். மேலூருடைய மெயின் டீலரே சிஆர்ஐ பம்ப் டீலர் நாங்கள் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்குற செடி இல்லை. இது வந்து வீட்டு அலங்கரிக்கிற செடி. வீட்டுக்கு உள்ளேயும் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியே வைக்கலாம். வெளியில வச்சு ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடாதா? இருடா, படிச்சு தொலையாதா. இருடா, இது வந்து வீட்டில் வச்சாலும் ஆடு மாடு திங்காதப்பா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் செடி. அண்ணே பரவாயில்லண்ணே, 2 செடி வாங்க வச்சுட்டீங்கண்ணே. அவங்க 2 செடியை மட்டும் வாங்கினாங்க, என் உசிரியை சேர்த்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வா போ.